ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து இப்போ வெளியேற்றுறதுல அமெரிக்கா ரொம்ப முனைப்பு காட்டுது. எடுத்தோடனே டக்குன்னு இந்தியர்கள் மேலே அவர் ஏன் கவனம் திருப்பினாருங்கிறது தான் கேள்வி. இந்தியர்களை வந்து கை விலங்கெல்லாம் மாட்டி அனுப்பி வைக்கிறது, மீடியா சென்சேஷனாக மாற்றி விடுறது. ட்ரம்ப் உன்னோட இடத்தை தெரிந்து கொள், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்பு என்பது இப்போ நட்புங்கிறதை கடந்து பாஸ் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா நடந்துக்க போகுது. நம்ம தான் போர்ட்ரேட் பண்ணுறோமா அமெரிக்கா ஒரு நட்பு நாடாக தான் இருக்குது. இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து வரவேற்கிற இடத்துல பிரசிடென்ட் அங்கே இருந்திருக்கணும். ட்ரம்ப் ஒரு விஷயத்தை செய்கிறாப்லன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்கு. வரவேற்புக்கு வரல அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிடன் சைனாகத்தான் உலக மத்தியில் பார்க்கப்படுகிறது. டாக்ஸ் டெரரிஸ்ட் கண்ட்ரிம்பாங்க இந்தியாவை. ஒரு மிக முக்கியமான ஒரு வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கார்ஸ் இருக்கு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110% வரி. இந்தியன் பிராண்ட்ஸ் இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை கண்ட்ரோல் பண்ணி அவனை தடுத்துரு, அதுக்கு உனக்கு காசை நான் கொடுத்துட்றேன், உனக்கு தேர்தல் பத்திரமா இந்த அப்படி டொனேஷன் நீ டாக்ஸேஷன் அப்படியே வை. இப்போ இதில் வந்து ஒரு அழுத்தத்தை வந்து அமெரிக்கா கொடுத்துருக்கு இந்தியாவுக்கு. டெஸ்லா வந்து இந்தியாவில் வந்து அவங்களால உள்ள வர முடியாமல் இருந்ததற்கான அடிப்படை காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸேஷன் தான். எலான் மஸ்கே அவர் அக்யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக வந்து அவங்க வந்து மேனிபுலேட் பண்ணுறாங்க, இதனால வந்து இனோவேஷனுக்கும் டெக்னாலஜிக்கும் வந்து பின்னடைவு அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான். இன்னைக்கு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஃபியட் போயிட்டான், ஃபோர்டு போயிட்டான், வோக்ஸ்வேகன் போயிட்டான், இவங்களாம் மட்டமான காசா? இவங்களால ஏன் இங்கே கம்பீட் பண்ண முடியல? இந்தியன் ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டுக்குள்ள வந்து இவங்க போட்டி போடணும் அப்படின்னா அவங்களோட குளோபல் மார்க்கெட் ஸ்டாண்டர்டை அவங்க இழக்க வேண்டியது. இந்தியா வந்து பாலிசிஸை வேணும்னே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கிட்டத்தட்ட அவனை சூசைட் பண்ண வைக்குது. உன்னால இங்கே வைக்க முடியாதுப்படா அப்படின்னு ஒரு ரவுடித்தனம் பண்ணுது. அது ரவுடித்தனம் எதன் மூலமா பண்ணுது? இந்த கம்பெனிஸோட அழுத்தத்தின் மூலமாக இவங்களோட ஃபேவரிசத்துக்காக அதை பண்ணுது. முன்னாடி நிறைய கேஸ்டிசம் இருக்கு. அந்த கம்பெனி ஓனர்ஸ், அந்த கம்பெனியோட ஓனர்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு கேஸ்டிசம். நீங்க வந்து கார் மார்க்கெட்டோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டி கிட்ட தான் இருக்கு. பனியாங்கிற ஒரே ஒரு கம்யூனிட்டி கிட்ட மட்டும் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் கிடக்குது. வணக்கம். வணக்கம். அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவுக்கு வந்து பல மாற்றங்கள் வரும், அதனுடைய தாக்கம் இங்கே இருக்கும் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு தாக்கம் இருக்கா? என்னெல்லாம் நடந்திருக்கு இது வரைக்கும்? அப்படி நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. அடிப்படையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் இமிகிரன்ஸை வந்து இப்போ வெளியேற்றுறதுல அமெரிக்கா ரொம்ப முனைப்பு காட்டுது. அந்த இல்லீகல் இமிகிரன்ஸ்னு பார்க்கும்போது இந்தியாவில் இருந்தும் இருக்க தானே செய்கிறாங்க. இந்தியாவோட ஜனத்தொகை உங்களுக்கே தெரியும். 10 பேர் நல்ல விதமாக போனான்னா அங்கே ஒரு 10 பேர் தப்பான விதத்தில் போனவனும் இருப்பான். அப்போ அவங்களும் பாதிப்புக்குள்ளாராங்க. ஸோ இப்போ அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லீகல் இமிகிரன்ஸில் வந்து அவர் வந்து எடுத்தோடனே டக்குன்னு இந்தியர்கள் மேலே அவர் ஏன் கவனம் திருப்பினாருங்கிறது தான் கேள்வி. இப்போ எத்தனையோ பேர் அங்கே மெக்சிகன்ஸும் வந்து நிறைய பேர் இல்லீகல் இமிகிரன்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அடிப்படையில் அவரே போன ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகன்ஸுக்கு எதிராக தான் பெரிய அளவு நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருந்தாப்புல. ஆனால் இப்போ இந்த முறை ஆட்சிக்கு வந்த உடனே வந்து இந்தியர்களை வந்து கை விலங்கெல்லாம் மாட்டி அனுப்பி வைக்கிறது, அதை வந்து ஒரு மாதிரி மீடியா சென்சேஷனாக மாற்றி விடுறது, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நோ யுவர் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் உன்னோட இடத்தை தெரிந்து கொள் அப்படிங்கிற மாதிரி ஓரங்கட்டுவது போல தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்பு என்பது இப்போ நட்புங்கிறதை கடந்து இந்தியாவுக்கிட்ட ஒரு பாஸ் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா நடந்துக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. ஸோ அதுக்கான சிக்னல்ஸ் தான், அதுக்கான சிக்னல் தான். ஆனால் நம்ம தான் போர்ட்ரேட் பண்ணுறோமா அப்போ அமெரிக்கா வந்து அந்த அளவுக்கு நமக்கான ஒரு நட்பு நாடாக தான் இருக்குது அப்படின்றது? இல்லைங்க, எப்படின்னா இப்போ மோடி அவர்கள் சமீபத்தில் போனார். அதுக்கு முன்னாடி மோடி அண்ட் ட்ரம்ப்போட சந்திப்புகள் எல்லாமே பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் பேஸ்டாக இருந்துச்சு. பட் இந்த முறை வந்து மோடி போகும்பொழுது ட்ரம்ப் வந்து வரவேற்பில் இல்லை. இதெல்லாம் வந்து பேச்சு பொருளாக ஆனது. ஏன்னா ஒரு இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரை வந்து வரவேற்கிற இடத்துல பிரசிடென்ட் அங்கே இருந்திருக்கணும், அங்கே ஏன் இல்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாச்சு. உலக அளவில் அது ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட். அவங்க அதுக்கு அமெரிக்கா தரப்புலேருந்து அது அவமதிக்கணுங்கிற நோக்கம் இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னாலும் கூட அது ஒரு விதமான அந்த புரோட்டோகால்ங்கிறது அங்கே ஒரு சரிவை சந்தித்ததாகத்தான் நம்ம பார்க்குறோம். அது பிளான்டாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த யுக்ரைன் அண்டு அமெரிக்காவுக்கு நடுவில் அந்த நடந்த ஒரு ட்ரமாட்டிக்கான நிகழ்வுகள், அவர் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வச்சு செஞ்சு விட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே வந்து பிளான்டு தான். கூப்பிட்டு வச்சு மீடியா முன்னாடி உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத புடனில் தட்டி சொல்கிற மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது தான் பிளான். அந்த பிளானில் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வச்சு விவாதப்படுத்தி விட்டு விவாத பொருளாக்கி அவங்களுக்குள்ள இந்த மோதலை ஏற்படுத்தி அதை உலகத்துக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க. அமெரிக்கா வந்து இனிமேல் உக்ரைனுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் செய்ய போகிறதில்ல, ஓன் பிரச்சனை நீ தான் பார்த்துக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கை கழுவி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் ஏற்பட இருந்த அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே அதாவது இந்த ரேர் மினரல் ஒப்பந்தங்கள்லாம் இருந்துச்சு. அந்த மினரல் ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து அமெரிக்கா ஒன் சைடடாக வேணும்னே, அதாவது ஏற்றுக்கவே முடியாது அந்த ஒப்பந்தங்களை. உன்னோட இதில் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்குவேன், ஆனால் உனக்கு எந்த விதமான செக்யூரிட்டி கேரண்டி நான் கொடுக்க மாட்டேன், இராணுவ ஒப்பந்தமும் நான் செய்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறது எப்படி? உக்ரைன் இருக்கும், ஆனால்
அதுக்கான வந்து பாதுகாப்பை என்னோட ராணுவத்தை அனுப்பி நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், உனக்கு சப்போர்ட்டாக நான் பேசுவேங்கிறதோட நிற்கிது அந்த ஒப்பந்தம். இது அவங்க எதிர்பார்க்கல. அவங்களுக்கு எதிர்பார்த்தது என்னன்னா எனக்கு ராணுவம் சப்போர்ட் பண்ணு அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா உக்ரைனால ரஷ்யாவோட ராணுவத்தை எதிர்த்து நிற்பது என்பது ரொம்ப கடினம். அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாமல் நிற்காது. அமெரிக்காவோட சப்போர்ட்டும் ஐரோப்பாவோட சப்போர்ட்டுனால தான் இவ்வளோ நாளைக்கு உக்ரைன் தாக்கு பிடிச்சிது. புரியுதுங்களா? இல்லைன்னா வந்துட்டு என்றைக்கோ வந்து உக்ரைன் தோத்துருக்கும், அந்த போரும் முடிஞ்சிருக்கும். அப்போ இப்போ அமெரிக்கா தரப்பில் ட்ரம்ப் தரப்பில் வந்து உக்ரைன் வந்து கை கழுவி விட்டு இந்த போரை முடிக்கணுங்கிற எண்ணத்தில் நிற்கிறாப்புல. அதில் நமக்கு உடன்பாடு இருக்குது. அப்போ இதில் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ட்ரம்ப்போட குணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப் ஒரு விஷயத்தை செய்கிறாப்புலன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்குது, வெளிப்படுத்துகிறாப்புலன்னு அர்த்தம். அப்போ அவர் வந்து மோடியை எப்போவுமே மோடியும் அவரும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள், பல முறை சந்தித்திருக்கிறார்கள். அது இல்லாமல் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில், மோடியோட ஆட்சி காலத்துக்கு ட்ரம்ப் இங்கே வந்திருக்காப்புல, அப்போ நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அப்படிலாம் இருக்கும் பொழுது மோடி சந்திக்க ட்ரம்ப் அந்த வரவேற்புக்கு வரல அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிடன் சைனாகத்தான் உலக மத்தியில் பார்க்கப்படுகிறது. அது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்பு ஒரு வேறு மாதிரி மாறுது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். இல்லை இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, அமெரிக்கன் இம்போர்ட்ஸ் கார்ஸ் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். இந்தியாங்கிறது வந்து நிறைய பேர் இந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் இந்தியாவை விமர்சிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் டெரரிஸ்ட் கண்ட்ரிம்பாங்க இந்தியாவை. புரியுதுங்களா? அது நம்மளுடைய வார்த்தைகள் அல்ல, பல பொருளாதார நிபுணர்களுடைய வார்த்தை. அது ஏன்னா வந்து அளவுக்கு அதிகமான வரிச்சுமையை வந்து தன் மக்கள் மீது சுமத்தக்கூடிய நாடாகத்தான் இந்தியா இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரும் கடுமையான விமர்சனம். அது நமக்கே தெரியும். இப்போ தான் கொஞ்சம் அவங்களோட பாலிசிஸில் மாற்றங்கள் தெரியுது. ஏன்னா இந்த விமர்சனம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால உங்களுக்கான அந்த பர்சனல் டாக்ஸேஷன் இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அமௌண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 12 லட்சம் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. இதெல்லாம் ஓரளவுக்கு டாக்ஸ் ரிலாக்ஸேஷனை இப்போ தான் கொண்டு வராங்க, இந்த ஆண்டில் தான் அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அது வரைக்கும் நமக்கு வந்து பெரிய வரிச்சுமைகளை அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்கங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரியுது. இப்போ இதில் வந்து இந்த வரிச்சுமையில் நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்டட் கார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110% வரிங்கிறது தான் இந்தியாவுடைய முந்தைய நிலை. இப்போ இது என்ன நிறுவனங்களெல்லாம் பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களுமே அவங்களோட கார்களை வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரதில் ஒரு பெரிய தடையாக இருந்தது. ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்பேராக இம்போர்ட் பண்ணி அந்த ஸ்பேரை அசம்பிள் பண்ணுறதுக்கு அசம்பிளி பிளான்ட்ஸை இங்கே வச்சு BMW பென்ஸ்லாம் வந்து அதை தான் பண்ணுறாங்க. ஸ்பேராக தான் வரும், கார் வந்து காராக வராது, கப்பல்லையே கார் வராது. என்ன பண்ணுவாங்க, தனித்தனி இன்ஜினு, தனித்தனி பேனட்டு, லொட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து அசம்பிளி யூனிட்டை போட்டு அசம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் அவங்க அந்த டேக்ஸ் ரிலாக்ஸேஷனே, அதாவது அப்போவுமே அது அதிகம் தான், அந்த ஸ்பேருக்குமே டாக்ஸேஷன்லாம் ரொம்ப அதிகம் தான். பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்பொழுது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறனால அதை கொண்டு வந்து பண்ணுறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரோடைய வேல்யூ இப்போ வந்து பாருங்கள், இப்போ 100 ரூபா இருக்குது. இப்போ 100 ரூபாய்க்கு 10% டேக்ஸ் அப்படின்னா 110 ரூபா கணக்கு. இப்போ இவங்க என்ன டேக்ஸ்ன்னு பாருங்கள், 100 ரூபாய்க்கு 110% டேக்ஸ் அப்படின்னா அதோடைய பொருள் என்ன? 100 ரூபாய்க்கு ஏன்னா இன்னொரு 110 ரூபா, அதாவது அந்த பொருளுடைய மதிப்பை விட ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு அதுதான் டேக்ஸ். அப்போ நீங்கள் அந்த பொருளை எத்தனை ரூபாய்க்கு வாங்கணும்? 210 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும். 100 ரூபாய்க்கு பொருளை 210 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும். அப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா காரை இங்கே எத்தனை லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்? புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி வர காரு ரொம்ப கம்மியான ரேட்டில் இருந்தாலும் அது இங்கே நம்ம இந்திய ரூபாயோட இதில் அதிகமாக போட்டு டாக்ஸேஷனை போட்டு வாங்குறோம். இதில் வந்து டாக்ஸேஷன் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஓகே. பட் இது என்ன ஆகுதுன்னா, அந்த நிறுவனங்களுக்கு பெரிய அளவு இழப்பை ஏற்படுத்துது. அந்த நிறுவனங்களால் அவங்களோட கார்ஸை வந்து ப்ராப்பராக கொண்டு வர முடியல. இவங்க உள்ளே கொண்டு வராதனால இந்த ஃபாரின் காம்படிஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இந்தியன் பிராண்ட்ஸு இதுதான் நம்ம சான்ஸு, நம்ம வந்து நல்ல தரமான அவனோட தரத்தில் நம்ம போட்டி போடுவோங்கிற எண்ணம்லாம் இவங்களுக்கு இல்லை. இவங்களுக்கு என்ன, இவன் எப்படியும் வரப்போகிறதில்ல, இவன் கார் இங்கே வந்தாலும் இவன் விலை ஏறிடும், ஸ்பேர் இதெல்லாம் அதிகமாக இருக்கனால இவனால் வந்து நம்மளோட கம்பீட் பண்ண முடியாது. அதனால் நம்ம எவ்வளோ வேணாலும் தரங்கட்டத்தனமாக காரை கொடுக்கலாம். இது இங்கே இருக்க இந்தியன் நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரத்தை குறைச்சிக்கிட்டே போகுது. அப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுடைய ஒட்டுமொத்த இமேஜுமே டேமேஜ் ஆகுது. இந்தியன்ஸ் அப்படின்னா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே தரமற்றதாக இருக்கும். இந்தியாவில் ஒரு கார்னா அது தரம் இல்லாத காரு, இந்தியன் மேனுஃபேக்சரிங் கார்னா அது தரமற்ற காருங்கிற அந்த ஒரு குளோபல் இமேஜ் வந்து இந்தியாவுக்கு கிரியேட் ஆகுது இந்த உங்களோட டாக்ஸேஷன் பாலிசிக்கு வச்சே. இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின் கார் வருதுங்க, அந்த ஃபாரின் காருக்கு ஈக்குவலாக இவன் கம்பீட் பண்ணுற ஒரு இடத்துல இவன் இருக்கணும்ல. இந்த மென்டாலிட்டி இங்கே கிடையாது. இங்கே இருக்கிறதுக்கு மென்டாலிட்டி இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃபாரின் காரு உள்ளே வந்து அவங்க கூட ஹெல்த்தி காம்படிஷன் பண்ணாமல் இவன் என்ன பண்ணுறான், அவனை தடுத்துரு, அதுக்கு உனக்கு காசை நான் கொடுத்துட்றேன், உனக்கு தேர்தல் பத்திரமா இந்த அப்படி இவ்வளோ இது புடின்னு சொல்லிட்டு டொனேஷன், நீ டாக்ஸேஷன் அப்படியே வை. இப்போ இதில் வந்து ஒரு அழுத்தத்தை வந்து அமெரிக்கா கொடுத்துருக்கு இந்தியாவுக்கு. இப்போ அந்த டாக்ஸேஷன் ரிலாக்ஸேஷன் வந்து வரப்போகிறத நம்ம அறிவிச்சிருக்கிறாங்க.
அதுக்கு மெயினாக என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். டெஸ்லா வந்து அதில் இன்வால்வ் ஆகுது. டெஸ்லா வந்து ட்ரம்ப்போட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. டெஸ்லா வந்து இந்தியாவில் வந்து அவங்களால உள்ளே வர முடியாமல் இருந்ததற்கான அடிப்படை காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸேஷன் தான். அளவுக்கு அதிகமான டாக்ஸேஷனோட டெஸ்லாவே விலை அதிகமான காரு, அதை இவ்வளோ டாக்ஸேஷனோடு கொண்டு வரும்போது அதனால் வாங்கவே முடியாத லெவலுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களால மார்க்கெட்டை வந்து பிடிக்க முடியாது. அப்புறம் அவங்களோட சர்வீசஸ் இதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ டெஸ்லா பிளான் பண்ணுறது என்னென்னா, இந்தியாவில் நம்ம கால் ஊன்றணும் அப்படின்னா அந்த டாக்ஸஸ் ரிலாக்ஸேஷன் நமக்கு ரொம்ப வேண்டும். ட்ரம்ப்போட எலான் மஸ்கோட ரிலேஷன்ஷிப் இப்போ எல்லாருக்குமே நல்லா தெரியுது, ரொம்ப க்ளோஸாகவே இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் டெஸ்லா காரை கிட்டத்தட்ட விட்டா வியாபாரியாக மாறி வித்துருவார் போல். அவர் பார்த்துருப்பீங்க இப்போ சமீபத்தில் அவங்க அந்த டெஸ்லா காரை வச்சுக்கிட்டு அவர் பேசிகிட்டு இருந்ததெல்லாம். அப்போ இந்த மாதிரியான அந்த ஒரு நடைமுறை அப்படின்னு வரும்பொழுது அவங்க அங்கேயே அக்யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா அந்த எலான் மஸ்கே அவர் அக்யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து ஃபாரின் பிராண்ட்ஸோடைய வருகையை வந்து அவங்க விரும்பலை. ஸோ அவங்க வந்து பொலிட்டிக்கலாக வந்து அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அவங்க உள்ளே வந்தால் தானே வந்து காம்படிஷன், உள்ளே வரவிடாமல் தடுத்துருவோம் அப்படிங்கிறது மேனிப்புலேஷன் நடக்குது. இதனால் வந்து இனோவேஷனுக்கும் டெக்னாலஜிக்கும் வந்து பின்னடைவு அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான். அவனும் வரணும், அவங்க கூட நீ கம்பீட் பண்ணி. நான் என்ன சொல்கிறேன், நம்மளுடைய நிறுவனங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது எந்த விதத்தில் கொடுக்கணும் அப்படின்னா, அது ஒரு சரியான பார்வையில் கொடுக்கணும். இது இங்கே டாக்ஸேஷன் பண்ணி அவனை வந்து ஆப்படிச்சு விட்டு இவனுக்கு வந்து இப்போ ஃபேவரிசம் பண்ணி இவன் என்ன வேணா பண்ணாலும் இவனுக்கு வந்து குளோபல் கேப் நான் கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன். இந்த பாரத் கேப்பில் வந்து நீ என்ன தரமற்ற கார் செஞ்சினாலும் நான் உனக்கு வந்து ஸ்டாண்டர்டைசேஷனை உயர்த்துவேன்னா பாரத் கேப்போடைய ஸ்டாண்டர்டைசேஷன் அடி வாங்கி போயிடும். புரியுதுங்களா? நீ வந்து ஸ்டாண்டர்ட் இல்லாத காருக்கு வந்து நான் 5 ஸ்டார் கொடுப்பேன், 10 ஸ்டார் கொடுப்பேன், என்னோட இதில் வந்து நான் வந்து பாரத் கேப்னு ஒன்று கொண்டு வருவேன், குளோபல் என்கேப்பில் போகாமல் நான் தனியாக ஒரு இதை உருவாக்குவேன். இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணும்போது இந்த ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிருங்கிறேன் நான். உனக்குன்னு இருக்க ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிரும். அது ஒரு குளோபல் மார்க்கெட்டில் உன்னால் நிற்க முடியாது. குளோபல் மார்க்கெட்டில் இந்த கம்பெனிஸ் நாளைக்கு போகுது அப்படின்னா இதனால் சைன் ஆக முடியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், குளோபல் மார்க்கெட்டோட அவன் கம்பீட் பண்ணுற அளவுக்கு உன்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸை இங்கேயே நீ இம்ப்ரூவ் பண்ணணும். உன்னுடைய தரம் என்பது குறையக்கூடாது. உன்னுடைய மக்களுக்கு நீ முதல்ல தரமான பொருளை கொடு. அவன் இவங்களோட கார்களை பார்த்தும் இவங்களுடைய ஆட்டோமொபைல் டெக்னாலஜிஸை பார்த்தும் இவர்களுடைய இனோவேஷனை பார்த்தும் பொறாமப்பட வேண்டிய இடத்துக்கு நீ தள்ளணும். அடுத்தவனை புது சிஸ்டம்ஸை கொண்டு வா. இப்போ நீங்கள் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்குலாம் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் உருவாகுது. இந்த மார்க்கெட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்லா ஸ்டாண்டர்டுக்கு உங்களால் ஒரு காரை உருவாக்க முடியுதா? முடியல. ஒரு நல்ல கம்பெனி கார் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. இப்போ ஒரு புது கார் லான்ச் பண்ணாங்க. அளவுக்கு அதிகமாக சென்சார் டெக்னாலஜிலாம் அதிகமாக போட்டு தான் லான்ச் பண்ணாங்க. பட் ஆனால் என்ன, நம்மளுடைய மார்க்கெட்டை மனசில் வைக்காமல் நம்ம ஊருக்கு அது செட் ஆகுமான்னு யோசிக்காமல் தப்பாக இனோவேட் பண்ணி கடைசியில் அந்த காரை கொண்டு வந்து ரோட்டில் விட்டு இறக்கி விட்றாங்க. அது சின்னதாக அடித்தா கூட வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா சென்சார் ஃபால்ட் ஆயிடுது, ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துடுது. புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ இந்த ஒரு பார்வை என்பது இந்திய நிறுவனங்கள்கிட்ட இருக்கணும். மாறாக இந்திய நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா, பொலிட்டீஷியன்ஸை விலைக்கு வாங்கிக்கலாம், பொலிட்டீஷியன்ஸுக்கு காசு கொடுத்து நம்ம கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரசாங்கத்தை வளைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டு ட்ரம்ப்புடைய தரப்புல இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இந்த அழுத்தத்தின் பேரால் டாக்ஸேஷன் குறைக்கப்பட போகுது. இது வந்து இந்தியன் கார்ஸுக்கு வந்து இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து இன்றைக்கி இருக்க ஸ்டாண்டர்டில் அது கரெக்டாக இருக்குமானா இருக்காது. இவங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். வெளிநாட்டு கம்பெனி கார்ஸ் திரும்ப உள்ளே வர ஆரம்பிக்குது அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஃபியட் போயிட்டான், ஃபோர்டு போயிட்டான். இவங்களாம் மட்டமான கார்ஸா? அந்த காரை யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வோக்ஸ்வேகன் போயிட்டான். வோக்ஸ்வேகன்லாம் மட்டமான கார் கம்பெனி நீங்கள் சொல்ல போகிறீங்களா? இவங்களால ஏன் இங்கே கம்பீட் பண்ண முடியல? ஏன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இவங்க போட்டி போடணும் அப்படின்னா அவங்களோட குளோபல் மார்க்கெட் ஸ்டாண்டர்டை அவங்க இழக்க வேண்டியது இருக்கும். அவங்களால கம்மியாக இறங்கி பண்ண முடியாது. அந்த ஸ்டாண்டர்ட் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா இவன் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வந்து ஒரு தரமான காரை கொடுக்குறான் அப்படின்னா, ஓஹோ இவங்களை அண்டர் கட் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க, தரத்தை எல்லாத்தையும் குறைச்சி 6 லட்ச ரூபாயில் காரும்பாங்க. அப்போ நம்ம இந்தியர்களோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்குன்னா, விலை கம்மியாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த மைண்ட் செட்லேயும் அடி வாங்கிடுவான். அப்போ இந்த 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 ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்தனால தான் அவங்களால கம்பீட் பண்ண முடியாமல் எல்லா முக்கியமான கார் கம்பெனியும் சவர்லேட்டு இது குளோபல் மார்க்கெட் இருக்க அத்தனை கார் கம்பெனியும் ஓடிட்டான் இந்தியா விட்டு. குளோபல் மார்க்கெட் இல்லாத கார் கம்பெனிஸ் இருக்கிறது தான் இங்கே வந்து சைன் ஆகிட்டு இருக்கு. பட் இது வந்து இந்தியாவுக்கு ஹெல்த்தி கிடையாது. நம்ம கார்ஸும் குளோபல் மார்க்கெட்டில் சைன் ஆகிறது தான் நமக்கு ஹெல்த்தி. அதுதான் ஒரு சரியான ஒரு அரசாங்கம் கவர்ன் பண்ணி கொண்டு வரணுமே ஒழிய, நம்ம ஊர் மக்களுக்கு மட்டமான காரை நீ சப்ளை பண்ணு ராஜான்னு சொல்லி தட்டி கொடுக்கக்கூடாது. இதுதான் புரிஞ்சுக்கிட்டனால தான் எலான் மஸ்கும் ட்ரம்ப்பும் சேர்ந்து இதை டியூன் பண்ணலாம். இப்போ அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இந்தியாவை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அந்த நட்புறவை. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் அவங்களுக்கும் தேவை. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டும் இந்தியன் பையர் பொட்டன்ஷியலும் அவங்களுக்கு தேவை.
ஏன்னா இங்கே தான் பெரும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, இங்கே க்ரோத் ஃபேக்டர்லாம் இருக்குது. அவங்களுக்கு இங்கே உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கணும், இந்தியன் மார்க்கெட்டில் டெஸ்லா சைன் ஆகணுங்கிறது அவங்க எண்ணம். டெஸ்லா மட்டும் இல்லை, அமெரிக்கன் பிராண்ட்ஸ் எல்லா பிராண்டும் இன்றைக்குமே நீங்கள் ஐஃபோன்லேருந்து அவங்களோட மார்க்கெட்ஸ்லாம் நீங்கள் இந்தியன் மார்க்கெட்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். அவங்க எல்லாருமே த்ரைவ் ஆகிறது இந்தியன் மார்க்கெட்டில் தான். இப்போ சைனாக்காரனோட மார்க்கெட்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவன் அங்கே போய் சைனே பண்ண முடியாது. அவன் ஐஃபோனை கொண்டு வரானா அவனுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக அவனோட உள்நாட்டு தயாரிப்பை தான் அவன் ப்ரமோட் பண்ணுவான். புரியுதுங்களா? நீ ஐஃபோனை கொண்டு வந்து ஐஃபோன் மார்க்கெட்டை காலி பண்ணுறதுக்கு அங்கே ஒரு மார்க்கெட் உருவாக்குவான். டூப்ளிகேட் ஐஃபோன்ஸை கொண்டு வந்து விற்பனை பண்ணி அவன் மார்க்கெட் அடித்து உடைப்பான் அவன். பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ்க்கு இன்றைக்குமே ஒரு மதிப்பு இருக்குது. நம்ம பீப்புள் வந்து வேல்யூ பண்ணுறோம். ஒரு தரமான ப்ராடக்ட்டு அது சைனாக்காரன் கொடுத்தாலும் சரி, அமெரிக்காக்காரன் கொடுத்தாலும் சரி, இந்த ப்ராடக்ட் வேல்யூ பண்ணுற கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ நம்ம மக்கள் வாங்குவாங்க, வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காம்படிஷன் அப்படின்னு வரும்பொழுது இந்தியா வந்து பாலிசிஸை வேணும்னே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவனை வந்து கிட்டத்தட்ட அவனை சூசைட் பண்ண வைக்குது. உன்னால இங்கே விற்க முடியாதுப்படா அப்படின்னு ஒரு ரவுடித்தனம் பண்ணுது. அது ரவுடித்தனம் எதன் மூலமாக பண்ணுது? இந்த கம்பெனிஸோட அழுத்தத்தின் மூலமாக இவங்களோட ஃபேவரிசத்துக்காக அதை பண்ணுது. இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ்டிசம் இருக்குது. அந்த கம்பெனி ஓனர்ஸ், அந்த கம்பெனியோட ஓனர்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு கேஸ்டிசம். நீங்கள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற கார் கம்பெனியோட பேர்லாம் என்ன நினைக்கிறீங்க? புரியுதுங்களா சொல்கிறது? பலது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்நேம் பேஸ்டு, ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு. அவங்க அதை தான் பேர் வச்சுக்கிட்டு அவங்க அந்த நிறுவனங்கள் அவங்களுடைய இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி பேஸ்டான த்ரைவிங் தான் அது இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அது மாறவே கிடையாது. ஒரு சில கம்யூனிட்டிஸ் தான் வந்து அந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்க. இன்றைக்கே நீங்கள் வந்து கார் மார்க்கெட்டோடைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு கம்யூனிட்டி கிட்ட தான் இருக்குது. புரியுதுங்களா? பனியாங்கிற ஒரே ஒரு கம்யூனிட்டி கிட்ட மட்டும்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் கிடக்கு. எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுவும் ஒரு அதில் தான் 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து எலக்ட்ரானிக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பனியா தான். அப்போ இது வந்து ஒரு விதமான கேஸ்டிசம். இதை வந்து நம்ம உடைக்கணும். இங்கே வந்து ஒரு ஃப்ரீ மார்க்கெட் கிடையாது. இது நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் உங்களால் போடவே முடியாது. நீங்கள் போட்டிங்கனாலும் அடுத்தலாம் காலி. இந்த நடுவில் இந்த டிடிஎஃப் வாசன்லாம் வந்து நாங்கள் வந்து ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ் போடுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம்லாம் போட்டாங்களே, என்னாச்சு? அதே ப்ராடக்ட்டை அடுத்த இன்னும் விற்றுட்டு தான் இருக்கிறான். ஆனால் அந்த ப்ராடக்ட்டை நீ விற்றதுக்கு அந்த பையனை மட்டும் பிடிச்சி காலி பண்ணி விட்டாங்களா? காலி பண்ணி இன்றைக்கி பாருங்கள், அந்த கடையெல்லாம் இருக்கான்னு கூட தெரில. அந்த கடையை சீல் வச்சு ஏதோ அந்த கடையில் வந்து ஏதோ ஏற்றுறது வந்து கவர்மெண்ட்டுக்கு மீறி காரை ஏற்றுறதும் பைக் ஏற்றுறது அந்த இது இருக்கும்ல சிமெண்ட்டு, அது வந்து ஏற்றுறதுக்குன்னா அதை மட்டும் இடிச்சுட்டு போவாங்க சில பேர். கடையை சீல் வைக்கிறது இதுனா இது என்ன மாதிரியான? அப்போ நான் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஒரு அழுத்தம் என்பது இருக்குது. வேறு யாருமே அவங்களோட அந்த சர்க்கிள் இல்லாத ஆட்கள்னால இந்த கம்பெனிஸ்குள்ளேலாம் நுழையவே முடியாது, இந்த பிஸ்னஸ்குள்ளேயே கால் எடுத்துக்க முடியாது. அப்போ இதுக்கெலாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் அதுக்குள்ளே இருக்க ஒரு பொலிட்டீஷியனோட சப்போர்ட் இல்லாமலாம் இல்லை, இருக்குது. இதை வந்து அமெரிக்கா எனக்கு புரிஞ்சுக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? அழுத்தம் கொடுக்குறாங்க, வேறு விதத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்க. வேறு விதத்தில் அழுத்தம் கொடுத்து உன்னோட பாலிசியை மாற்று. இப்போ இந்தியா மாற்றணும்னு அவசியம் இல்லை, ஆனால் மாற்ற போகுது. ஏன்? அதான் அமெரிக்காவோட அழுத்தம். உனக்கு வேறு மாதிரி நான் ஆப்படிப்பேங்கிற மாதிரி. அப்போ அந்த ரிலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிட்டு தான் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அது பேசணும்னா நிறைய ஆங்கிள் இருக்குது. ஓகே, இது இனி வரும் நாட்கள்லையும் வந்து இந்த மூவ் அப்படின்றது வந்து நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸை கொண்டு வரும், நிறைய சேஞ்சஸை கொண்டு வரும். கண்டிப்பாக வீசா ப்ராசஸ்ஸு, அமெரிக்காவுக்கு போகிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வீசா ப்ராசஸ், அங்கே எம்ப்ளாய் ஆகிருக்கவங்களுக்குலாம் வந்து இப்போ ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் இன்னொன்று என்ன அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே பிறந்தவர்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே போய் டக்குன்னு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு வேலை பண்ணுறாங்க. அங்கே குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கிடும். அந்த அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் அந்த குழந்தை வாங்கிடுச்சு அப்படின்னா அதை காரணம் காட்டி அந்த குழந்தைய நாங்கள் வளர்க்கணுங்கிறது காரணம் காட்டி அங்கே அப்பா அம்மானாலையும் ஈஸியாக சிட்டிசன்ஷிப் வாங்கிட முடியும். இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இந்தியர்கள் அதிகமாக செய்கிறாங்கிறனால இந்த பாலிசிலாம் மாற்ற போகிறேங்கிறாங்க. உன் குழந்தை இங்கே பிறந்தாலும் அது அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்காது அப்படிங்கிற மாதிரியான பாலிசி சேஞ்சஸ்லாம் கொண்டு வர போகிறதாக அமெரிக்காவில் பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது. அது நடக்கும் பொழுது அது ஒரு கண்டிப்பாக இந்தியர்களுக்கு அதாவது இந்தியாவிலேருந்து நாங்கள் அங்கே போய் இங்கே செட்டில் ஆகிடணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. நன்றி. நன்றி. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.